பான் இந்தியா திரைப்படங்களினுடைய தயாரிப்பு மையம் சென்னை தான் என்று நடிகர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுரை வாழ் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பேன் இண்டியான்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பேன் இண்டியாவுக்கு முன்னாடிலாம் நம்மளோட தமிழ்நாடு தான் முன்னாடி படம் நிறையா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நாயகன்ல இருந்து அதுவே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேன் இண்டியா தான். அவரோட விக்ரம் படம், லியோ படம், அதே மாதிரி நிறையா படம் இருக்கு. ஆனால் இப்போ வரதெல்லாம் பேன் இண்டியா செக்டாருக்கு போக மாட்டேங்குது. எல்லாரும் பேன் இண்டியான்னு சொல்றாங்களே தவிர போக மாட்டேங்குது. ஹாலிவுட் பாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் படம், காந்தாராலாம் நம்மளே பார்த்து தான் அவங்க பேன் இண்டியான்னு சொல்லி பெருசாக எடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு எல்லாமே கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கு. தமிழில் பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன். நிறையா ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பேன் இண்டியா ஃபிலிம்னா ஒரு டக்குன்னு சொன்னோன்னே 2-3 படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த காந்தாரா, அந்த கேஜிஎஃப், இந்த மாதிரி தான் வருது. மற்றபடி தமிழ்லலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றும் எடுக்கலை. எடுத்தா நல்லா தான் இருக்கும். அது இப்போ கூட ஏதோ ஒன்று இது லியோ கூலிலாம் ட்ரை பண்ணாங்க. அது ஒன்றும் அந்த அளவுக்கு கூலிலாம் பார்த்தீங்கன்னா யாரையும் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. பேன் இண்டியா தான் ட்ரை பண்ணாங்க, ஆனால் வரல ஒன்றும். அது இவங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டுது. என்னைக்கு ஒர்க் ஆகுதோ அன்னைக்கு சொல்லட்டும் கமல்ஹாசன் சார். நம்ம தான் தமிழ்நாட்டிலே 300 தான் இருந்தோம் நடிகரில். ஆனால் இப்போ அதான் செய்ய மாட்டேங்கிறாங்க. கதை சரியாக இல்லை நம்ம இதில். இல்லைன்னா படம்லாம் எடுத்தால் நம்ம அதில் நல்லா ஹிட் அடிக்கும், நல்லா ஹோல்டாக இருக்கும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேன் இண்டியா மூவினா அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழில் தான் வந்திருக்க வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நடித்து தமிழில் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஜீன்ஸ் படம். அப்படின்றப்போ அதுதான் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா மூவியாக இருக்கும். ரெண்டாவது படமாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ரீச் ஆனதும் தமிழ் படமாக தான் இருக்கும். ஹேராம்ன்ற படம், அது கமல் சார் நடித்த படம். அது ஹிந்தி ஆக்டரு, மலையாள ஆக்டரு, தமிழ் ஆக்டரு, கமல் சாரோட டைரக்டில் அது ஒரு பேன் இண்டியா மூவி, ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபீல்டுலலாம் அந்த பேன் இண்டியா மூவின்றது வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.